மன்னா, அரசவையில் அடுத்து ஒரு அவதாரமாய் இன்னொரு குழந்தையும் வந்துள்ளது. என்ன, இன்னும் ஒரு குழந்தையா? அதுக்கு என்ன வழக்கு? மன்னா மன்னா, என்னை காப்பாற்றுங்கள். சரி சரி, உன் பெற்றோர் தான் பிரச்சனை என்று தெரியும். என்ன காரணம் என்று சொல். அரசே, என்னை வீட்டிலேயே அடைத்து வைத்திருக்கிறார்கள். என்னது, வீட்டில் சிறையா? நான் ஆட்சி செய்யும் நாட்டில் குழந்தைகளுக்கு சிறையா? என்ன பிதற்றுகிறாய்? என் குழந்தாய், உனக்காவது உணவு வீட்டில் உன் அன்னை தருகிறாளா, அல்லது அந்த ஆன்லைன்காரன் தான் தருகிறானா? அது ஒரு பக்கம் நடக்கிறது மன்னா. அதைவிட உதாகரமான பிரச்சனை ஒன்று உள்ளது, கேளுங்கள். பக்கத்து வீட்டில் இருக்கும் தடியன் 100க்கு 100 மார்க் எடுக்கிறானாம். நானும் எடுக்கணுமாம். என்ன செய்வது? என் மண்டையில ஏறவே இல்லையே. என்னால் முடிந்த அளவு படிக்கிறேன், அது போதாதாம். என்னை பாடாய் படுத்துகிறார்கள் மன்னா. ஏன் குழந்தாய், படிப்பு இஷ்டமில்லை என்றால் என்ன? விளையாட்டுத் துறையில் நாட்டம் கொள்ளலாமே. வாய்ப்பே இல்லை ராஜா. விளையாட போனால் என் படிப்பு கெட்டு விடுமாம். விடுமுறை என்றாவது வெளியில் விடுவார்களா? ஓ, விடுவார்களே. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், அபாக்கஸ் கிளாஸ், ஹிந்தி கிளாஸ், ஸ்விம்மிங், ஸ்கேட்டிங், டான்ஸ் இதெல்லாம் போய் வருவதற்குள் திங்கட்கிழமை விடிந்து விடும். முடியல, இப்பவே கண்ணை கட்டுதே. மந்திரி, நம் நாடு எதை நோக்கிதான் போய் கொண்டிருக்கிறது? ஐயோ கடவுளே, கேட்கும் நமக்கே தலை சுற்றுகிறதே. பாவம் இந்த பிஞ்சுகள், என்னதான் செய்வார்கள்? மன்னா, இதற்கு என்னதான் தீர்ப்பு வழங்குவது? இதற்கு என் மாநிலம்தான் தீர்ப்பு வழங்க வேண்டும். அழைத்து வாருங்கள் அவர்களது பெற்றோர்களை. மன்னர் நம்மை ஏன் அழைத்தாரோ? நம் மீது யார் புகார் கொடுத்திருப்பார்கள்? மன்னா, குழந்தைகளின் பெற்றோர்கள் அரசவைக்கு வருகை தந்துள்ளார்கள். உள்ளே வரச் சொல்லுங்கள். வாருங்கள். உங்கள் குழந்தைகள் உங்கள் மேல் புகார் அளித்துள்ளனர். என் மகளா புகார் கொடுத்தது? செய்வதறியாது புகார் கொடுத்திருப்பார்கள் மன்னா. குழந்தைகள் பொய்யுரைக்க மாட்டார்கள். குழந்தையும் தெய்வமும் ஒன்று. எனவே உங்களுக்கு விசாரணையின்றி தண்டனை இதோ. அரசு உங்களுக்கு அளித்துள்ள இன்டர்நெட் சேவை இன்றிலிருந்து ரத்து செய்யப்படும். நீங்கள் தினமும் உணவு சமைக்கிறீர்களா, சண்டையிடாமல் இருக்கின்றீர்களா என்பதை கண்காணிக்க ஒரு காவலர் நியமிக்கப்படுவர். குழந்தைகளுக்கு சத்தான வீட்டு உணவு கொடுக்க வேண்டும், அதுவும் நேரம் தவறாமல். மீறினால் சால்னா செய்துவிடுவேன். விடுமுறை அன்று குழந்தைகளின் சுதந்திரத்தில் தலையிட்டால் கண்டிப்பாக சிறை தண்டனை தான். 1000 போட்டவருக்கு நீங்கள் 20 மட்டுமே வகுப்பு செய்ய வேண்டும். கோடை விடுமுறையில் எக்ஸ்ட்ரா வகுப்புகளுக்கு அனுப்பாமல் 10 நாள் சுற்றுலா அழைத்து செல்ல வேண்டும். அதற்கான செலவை அரசியே ஏற்றுக்கொள்ளும். மீறினால் கொத்து புரட்டா போல் கொத்தி விடுவேன், ஜாக்கிரதை. மேலும் ஒரு அறிவுரை, உங்கள் கையில் 5 விரல்களும் ஒன்று போலவா உள்ளது? ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு திறமை இருக்கும். மற்றொரு குழந்தைகளுடன் ஒப்பிடக்கூடாது. இயற்கையை மீறி என்ன செய்தாலும் மன உளைச்சல் உங்களுக்குத்தான். என் நாட்டில் எந்த ஒரு குழந்தைகளுக்கும் இம்மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடாது. இந்த தீர்ப்பு அனைத்து பெற்றோர்களுக்கும் பாடமாக இருக்கட்டும். குழந்தைகளே, உங்கள் குழந்தை பருவத்தை எந்த பாரமும் இல்லாமல் இனிதே வாழ என் வாழ்த்துக்கள். இத்துடன் அரசவை கலையட்டும். டும். சபாஸ் மன்னா.